ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது ஞானம் என்றால் என்ன என்பதை நேரடியாக பார்த்து விடலாம். ஞானம் என்பது தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளும் ஒரு வெளிப்படையான அறிவாகும். இந்த அறிவு வெளிமுகமாக பயன்படுத்தினால் அதுவே ஞானமாகும். அதனுடைய கருவிகள் எது என்று பார்த்தால் 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள். இவை 6 உறுப்புகளையும் அறிவோடு சேர்ந்தால் வெளிமுகமாக வேலை செய்யும். இதுவே இதயத்தின் அருகே பிரம்மதந்திரம் என்ற ஒரு பகுதி உள்ளது. அதோடு காதுகள் 2ம் சேர்ந்தால் காது 2, பிரம்மதந்திரம் 1. இந்த 3ம் இணையும் பொழுது, அதோடு அறிவு சேரும் பொழுது சதா சர்வகாலமும் மனம் உள்முகமாகவே வேலை செய்யும். இந்த உள்முகமாக வேலை செய்யும் பொழுது நமக்கு எந்த வேலையும் சரியாக பயனுள்ள வேலையாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு வெளிமுகமாக வேலை செய்யும் பொழுது பல சாதனைகளை நம்மால் புரிய முடியும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறார்கள். அதில் மனைவியான அந்த பெண் ஞானமடைந்து விட்டால் அந்த குடும்பம் அன்பின் உச்சகட்டத்தில் இருக்கும். உறவுகளை அரவணைத்து போவார்கள், கணவன் மனைவியை அனுசரித்து போவார்கள், மாமியார் மாமனார் சொந்த பந்தங்கள் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய மனோநிலை வந்துவிடும், பக்குவப்பட்டு விடுவார்கள். அதே போல் கணவன் ஞானமடைந்து விட்டான் என்றால் அந்த குடும்பத்தை வறுமையிலிருந்து முற்றிலுமாக காப்பாற்றக்கூடிய திறன் வந்துவிடும். அனாவசியமான செலவுகள் தானாகவே குறைந்துவிடும். எத்தனையோ தவறுகள் மூலமாக பணம் சேர்க்கும் ஆசையில் மதுபானம் செய்கிறார்கள். சீட்டுகள் என்று சொல்லக்கூடிய சீட்டுகளில் பணத்தை போட்டு ஏமாந்து விடுகிறார்கள். இந்த மல்டி லெவல் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பல வியாபாரங்களில் ஈடுபட்டு தன் குடும்பத்தை கெடுத்து வறுமையில் வாட விட்டு விடுகிறார்கள். இதுபோல் பல சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்கு அறிவு வெளிமுகமாக வேலை செய்ய வேண்டும். அது எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இந்த கணவன் மனைவி, பிள்ளைகள், ஆசிரியர்கள், விவசாயிகள் இவர்கள் எல்லாம் ஞானமடைந்தால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.